காஞ்சி வரதராஜ பெருமாள் செவிலிமேடு பகுதியில் எழுந்தருளி ராமானுஜர் கோவிலில் அனுஷ்டான குல உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி அன்று வரதராஜ பெருமாளை தரிசிக்க ராமானுஜர் காஞ்சிபுரம் வந்தபோது வழி தெரியாமல் செவிலிமேடு பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் சிக்கிக் கொண்டார். அதன்பின் வைகுண்ட ஏகாதசி முடிந்த 12வது நாள் வரதராஜ பெருமாள் தாயாருடன் வேடுவர் வேடத்தில் ராமானுஜருக்கு காட்சி தந்தார். மேலும் ராமானுஜரின் தாகம் தீர்க்க பெருமாள் அனுஷ்டான குலசாலை கிணற்றை உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றது. அன்று முதல் தற்பொழுது வரை வரதராஜ பெருமாளுக்கு இந்த அனுஷ்டான குலத்தில் இருந்து தான் நீர் எடுத்து சென்று அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதனை நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் வைகுண்ட ஏகாதசி முடிந்த 12ஆம் நாள் அனுஷ்டான குல உற்சவம் செவிலிமேடு ராமானுஜர் சன்னதியில் நடைபெறும். அவ்வகையில் வரதராஜ பெருமாள் ராமானுஜருடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு செவிலிமேட்டில் உள்ள ராமானுஜர் கோவிலை சென்றடைந்தார். அங்கு சாலை கிணறு தீர்த்தத்தில் பெருமாளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு பெருமாள் வேடுவர் இடத்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து செவிலிமேட்டில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோவிலில் உள்ள தேசிகர் சன்னதியில் வரதராஜ பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து தேசிக சன்னதியில் அளிக்கப்படும் மரியாதையை ஏற்றுக்கொண்டு அதன் பின் இரவு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்றடைவார். இந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கு பெற்று வேடுவன் வேடத்தில் இருந்த வரதராஜ பெருமாளை தரிசித்தனர். விழாவினையொட்டி மாமன்ற உறுப்பினர் மோகன் 1000 பேருக்கு அறுசுவை அன்னதானம் அளித்தார். இதனை மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தி சீனிவாசன், ரமணி பொன்னம்பலம், சசிகலா, சோபனா கண்ணன், பானுமதி, சிலம்பரசன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் பேரருளை பெற்று சென்றனர்.